இன்னும் ஒரு 1 to 2 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங், எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட செஷன் ஆரம்பிக்கலாம். நேத்து நாங்க நம்மளோட 6வது சக்கரம், அதாவது ஆக்யா சக்கரம் பத்தி பார்த்தோம். அதோட முக்கியமான பண்பு என்னன்னா மன்னிப்பு. ஸோ அந்த மன்னிப்பு குணம், பணிவு குணம் இருந்தா இந்த சக்கரம் அடைப்பு இல்லாம இருக்கும். ஸோ இன்னைக்கு நாங்க நம்ம இது ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்யா சக்கரத்தை பத்தி ஸ்ரீ மாதாஜி நம்மளோட குரு என்ன சொல்லிருக்காங்களோன்னு கேட்போம். முதலாக இரு கைகளையும் அன்னையின் பட்டத்தை நோக்கி வைப்போம். கண்களை திறந்தே பார்ப்போம். தாயே, இன்னியோட தியானம் தாங்களே வழி நடத்தி தாருங்கள். இப்போ நாம் நம்மளுடைய குண்டலினியை எழுப்பி பந்தம் கவசம் போடலாம். இப்போ நாம் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை சமநிலைப்படுத்துவோம். முதலாக இரு கைகளையும் பூமி மேல வைப்போம். மெதுவாக கண்களை மூடலாம். மனதார கேட்போம். பூமி தாயே, என் சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் நீக்கிவிடுங்கள். பூமி தாயே, என் சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து நீக்கிவிடுங்கள். இப்போ நம்மளுடைய இடது கை அன்னையின் பட்டத்தை நோக்கி, வலது கை பூமியிலே இருக்கட்டும்.
தாயே, என் இடது நாடியில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து பூமி வழியாக நீக்கிவிடுங்கள். தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. தாயே, எங்களுக்குள் இருக்கிற எல்லா கடந்த காலத்து எண்ணங்களையும் நீக்கிவிடுங்கள். இப்போ நம்மளுடைய வலது கை மடியில வைப்போம், இடது கை ஆகாயத்தை நோக்கி. தாயே, என் வலது நாடியில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் ஆகாய வழியாக நீக்கிவிடுங்கள். தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. தாயே, எங்களுக்குள் இருக்கிற எல்லாம் வருங்காலத்தை பத்தி எண்ணங்களை தயவு செய்து நீக்கிவிடுங்கள். இப்போ இரு கைகளையும் மடி மேல வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களை சமநிலைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களை நிகழ்காலத்தில் வைத்திருங்கள். இப்போ நம்மளுடைய வலது கை நெற்றி பகுதியில், அதாவது ஆக்யா சக்கரத்தில் வைப்போம். இடது கை அன்னையின் பட்டத்தை நோக்கி மடி மேலே இருக்கட்டும். தாயே, உங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன்.
தயவு செய்து எங்களுடைய ஆக்யா சக்கரத்தை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. தாயே, எங்களுக்குள் இருக்கிற எல்லா அகங்காரத்தையும் நீக்கிவிடுங்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கிற கோபத்தையும் நீக்கிவிடுங்கள் அன்னையே. இப்போ நம்மளுடைய வலது கை உச்சந்தலையில் வைப்போம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வைப்போம். தாயே, எங்களுக்கு இந்த எண்ணங்கள் அற்ற நிலையை தாருங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்கள் அற்ற நிலையை தாருங்கள். மெதுவாக வலது கை மடியில கொண்டு வருவோம். நம்மளுடைய கவனம் இரு உள்ளங்கைகளையும் மற்றும் உச்சந்தலையில் வைப்போம். ஏதாவது நுண்ணதிர்வுகள் தெரியுதான்னு கவனிப்போம். ஏதாவது எண்ணம் வந்தா நான் மன்னிக்கிறேன்னு கேட்போம். அல்லது நான் இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ நாம் மெதுவா கண்களை திறந்து அன்னையின் சொற்பொழிவு கேட்போம். Today we are talking about the sixth chakra called as Agya chakra. The Gya words means to know. Gya is to know. And A means the whole. Agya chakra also has another meaning.
Agya. Agya means obedience or to order. It can mean both the things. If you order to someone, it is an agya, and the one who obeys the order is an agyakari, and the one who does the agya. Today we are going to understand the center of Agya. Agya chakra, which is placed on the crossing of the optic chiasma. The nerves that supply the eyes go backwards in the opposite direction, and wherever they cross, this subtle center is situated. It has a continuous connection with the other center through the medulla oblongata. This center has got two petals, and this subtle center on one side acts through the eyes, and at the back of the head where you have some protrusion. This is the physical side of this center is. Now the people who talk of the third eye, this is the third eye. So that we have two eyes with which we see, and there's a third eye which is a subtler eye through which we can see. If you see this eye, that means you are away from it. For example, if you can see your eyes, that means you are seeing your reflection, not the reality. If you see anything, that means you are looking at it. So those people who say they see an eye, for example, people who take LSD and all such things, they start seeing another eye. They just see this eye and they think their third eye has opened. Actually, you are very much away from the eye. That's why you can see it. You go to a supraconscious level on the right side, and on the left side to the subconscious level, you can see the eye. But in Sahaja Yoga, you have to see through that eye. Like a window, you can look at the window, but if you see through the window, you can't look at the window. So here what happens that when the Kundalini rises, when she goes to the Agya chakra, which represents, as you say, the third eye, whatever you may call it, it is between the optic chiasma, and it looks after the pituitary and the pineal body. And as a result, we have developed two institutions called ego and superego. The ego is the one which tells us, I have done it, I am doing this. Both these institutions are sucked in by the enlightenment of this center. And that's how the thing opens out. And all your karmas are sucked in. So there's no problem of karmas. Only human beings think that they are doing karmas. Animals don't. They have no sense of sin or anything. They are completely under the bondage of God. So in Sanskrit they are called as Pashu, means under the bondage. But we are the ones who have got freedom. That's why we think that we have done this and we have done that. We should not do this, we should not do that. But when the Kundalini rises and she awakens the center, then both these things are sucked in. And when they are sucked in, then you do not do any karmas anymore. You just are in a karma. You do everything.
I mean, I travel, such a lot, and I have a family, and everything is there. But it's just happening. I'm just seeing it. I'm not doing anything as such. So when you are also awakened, there's no obligation. It's just happening. It is so. Beyond thought. And this is a very, very important chakra for Sahaja Yogis, because when the Kundalini rises above the Agya chakra, immediately there is no thought. You do not get any thoughts from ego or superego. But there is a wobbling in the Agya because of your imbalanced ways. And the imbalanced ways are that sometimes you are with ego or with superego. This has happened to our people in the West. Because we have had so much of ego, we got really tired of it. We got frightened with it. Then we started taking to drugs and things to increase our superego. But by doing that, what we are doing is pushing by one end, bringing it by another end, and that's how we are wobbling our ego and superego, by which we are not helping ourselves at all. So what one has to do is to rise within oneself up to the point of Agya and try to steady your Agya. There are many people who have asked me one question: how to steady the Agya? Agya is placed at the crossing point of our nerves and also optic thalamus. Now, so it is said that if you have wobbling eyes, you will have a wobbling Agya. You have to steady your eyes. You have to soothe them. Now, it is very, very out of date, ancient, old, and all sorts of names that you call it to a thing like that. But you must steady your eyes and steady them in such a way that it is very soothing for the eyes. Which is the most soothing thing for the eyes is the green grass. If you could see the green grass with your eyes, means you walk with your eyes on the ground. Your eyes will be soothed, your Agya will be all right. That's why நாம் இப்போ சிறிது நேரம் கண்களை மூடி எண்ணங்களற்ற நிலையில் தியானத்தில் இருப்போம். மெதுவா கண்களை திறப்போம். ஸ்ரீ மாதாஜியோட புகைப்படத்தை பார்த்து இந்த தியானத்தை தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். இப்போ நாம் நம்மளுடைய குண்டலினியை எழுப்பி பந்தன் எடுக்கலாம். நேத்து 2 பேரு கேட்டீங்க, ஸ்ரீ மாதாஜியோட போட்டோ கிடைக்குமான்னு, அட்ரஸ் கூட சென்ட் பண்ணீங்க.
நான் கேட்டு பார்த்தேன். ஆக்சுவலா இன்னும் ஃபோட்டோவோட இன்னும் சில மெட்டீரியல் இன்ட்ரோடக்ஷன் புக்கு, அதுக்கப்புறம் இன்னும் மெட்டீரியல் கூட சேர்ந்து அனுப்பலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு அந்த டாபிக் எல்லாம் இந்த சக்கரங்களுக்கு அப்புறம் இன்னும் 2, 3 டாபிக் வரும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ஒரே வாட்டி அனுப்பலான்னு இருக்கோம். ஸோ வேற யாரு ஃபோட்டோ வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நீங்க உங்களோட அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். ஸோ சக்கரங்களுக்கு அப்புறம் இன்னும் 2, 3 டாபிக் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே வாட்டி எல்லா மெட்டீரியலும் ஃபோட்டோவோட சேர்த்து அனுப்பலான்னு இருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லைன்னா அனுபவம் சொல்லணும்னா சொல்லலாம். தேங்க்ஸ் மேடம். மேடம் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அந்த ஆக்யா சக்கரம் பண்றச்சு அந்த ஹீட் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும் ரைட் ஹேண்ட்ல. எங்க சார் ஹீட்? கையிலயா? கையில. ஓ, எந்த கையில சார்? ரைட் ஹேண்ட் மேல நம்ம இதுல வைக்கணும்ல, ஃபோர்ஹெட்ல. ஓகே ஓகே. அதுதான் சார், அது நல்லதுதான் சார். பிகாஸ் உங்களோட ஆக்யா சக்கரத்தில் இருக்கிற அடைப்பு கிளியர் ஆகுதுன்னு அதுக்கு அர்த்தம் சார். ஸோ அது 2, 3 தியானத்துல அப்படி பண்ணிட்டே இருந்தா அது டெஃபினட்டா கிளியர் ஆயிடும் சார். உங்க கையில சில்லா வரும், குளிர்ந்த காற்று வரும். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். போட்டோ கேட்டதுனால தான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அனுப்புங்க, நீங்க எப்ப அனுப்புங்க. எஸ் சார். தேங்க்ஸ். வேற ஏதாவது கேள்வி இல்லைன்னா அனுபவம் சொல்லணும்னா சொல்லலாம். வாய்ஸ் கட் ஆகுது. உங்க வாய்ஸ் சரியா கேட்கல சார். நீங்க வேணும்னா சாட்ல கூட போடலாம் உங்க டவுட். எல்லாரும் வீட்ல காலையில தியானம் செய்றீங்களா? அது கேட்கலான்னு இருந்தேன். கபிலன் சார், உங்க வாய்ஸ் கட் ஆகி வருது. ஓகே. காலையில இன்னும் பண்ண ஆரம்பிக்கல மேடம். ஆக்சுவலா எனக்கு டைம் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகல. பட் நாளைக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலா டெஃபினட்டா சார், காலையில டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. அந்த டைம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணாலே போதும் சார். ஓகே ஷூர், ட்ரை பண்றேன். வேற எதுவும் டவுட் இல்லைன்னா இன்னையோட செஷன் இதோட முடிச்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திப்போம்.